திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர், திரைப்பட விமர்சகர் பாலாஜி பிரபு அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். திரைப்படங்கள் குறித்து நிறையவே உரையாடுவோம். வணக்கம் சார். வணக்கம். நடிகர் விக்ரம் அவர்கள் நடித்து கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்குன படம் துருவ நட்சத்திரம் அடுத்த மாதம் வெளிவரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்கிறது. 2017 துவங்கப்பட்ட படம்னு சொல்கிறாங்க. இவ்வளவு காலம் நீட்டிப்பு என்ன, அதனுடைய பின்னணியில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது, அந்த திரைப்படம் உண்மையிலே வெளி வருமா, என்ன சிக்கல்கள் அது போய்கொண்டிருக்கு? எல்லா கேள்வியும் ஒன்னா கேட்டீங்க. ஆல்ரெடி அந்த படத்திலேயே ஏகப்பட்ட சிக்கல் இருந்தாலும் பேசுவோம். இந்த துருவ நட்சத்திரம் இருக்கு பாத்தீங்களா, இது கௌதம் வாசுதேவன் மேனனோட கதை. இது முதல்ல சூர்யாக்கு தான் சொல்றாரு. சூர்யாக்கு சொல்லி 2013 சூர்யா நடிக்கிறதா இருந்துச்சு. 2013 சூர்யா நடிக்கிறதா இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்றதா இருந்துச்சு. படமெல்லாம் ஒரு இனிஷியல் ஸ்டேஜ், ப்ரீ ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அது தொடங்கப்பட்டது. அன்னைக்கே தொடங்கப்பட்டது. 2013 இவர் கௌதம் வாசுதேவ மேனன் நல்ல ஹைப்ல இருக்கக்கூடிய காலம் அது. அந்த விண்ணை தாண்டி வருவாயெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான். பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா சூர்யாக்கே காக்க காக்க, வாரணம் ஆயிரம் இப்படி நல்ல மிக தரமான வெற்றியை கொடுத்தவர் தான் கௌதம் வாசுதேவன் மேனன். சோ அடுத்து சூர்யா அவரோட சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் கதையை கேட்கிறாரு, ஒத்துக்கிறாரு. ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் நடக்குது. ஆனா பாத்தீங்கன்னா அந்த முழுசா ஒரு கதையை கௌதம் வாசுதேவன் மேனன் சொல்ல மாட்டார். பொதுவா அவருடைய கேரக்டர் எப்படின்னா, அந்த ஒரு லைன் ஒன்று சொல்லுவார். அது ஒரு ஸ்டைலிஷா இருக்கும். அவர் ஒரு ஸ்டைலிஷான டேரக்டர், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஒவ்வொரு இயக்குநர்களும் ஒவ்வொரு டைப்பா ஒர்க் பண்ணுவாங்க. இப்ப பாலாட்ட நீங்க போய் கதை கேட்டீங்கன்னு வச்சுங்க, லுக்கு மட்டும் தான் விடுவாரு, கதையெல்லாம் சொல்ல மாட்டாரு. அது நம்ம லுக்கை பார்த்துட்டே நம்ம ஓகேன்னு சொல்லிட்டு வந்துடணும் அவங்களுக்கு. அந்த பிதாமகன்ல எப்படி ஒரு கேரக்டர், இந்த மாதிரி ஒரு கேரக்டர், அவ்வளவுதான். வெட்டியான் கேரக்டரும் இன்னொரு கேரக்டர், இந்த கேரக்டருக்குள்ளால அந்த ரொம்ப முக்கியமான மொமெண்ட்ஸை மட்டும் சொல்லிட்டு விட்டுருவாரு. அதுவே சொல்ல மாட்டாரு, அது லுக்கு மட்டும் விடுவாரு. சார் என்ன சார் கதைன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்க, அவ்வளவுதான். என்கிட்ட கதை கேட்கிறியா நீங்க அப்படிங்கிற மாதிரி. ஷூட்டிங்ல எல்லாம் அடிச்சு எல்லாம் நடக்கும் சார். அதாவது நோ டவுட் நந்தா பிதாமகன்லாம் பாலா தான் சூர்யா கொடுத்தாரு. அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் சூர்யாக்கு ஒரு பெரிய லைஃப் கிடைச்சு. இல்ல இது கடைசியில ஒரு படம் அதான் வணங்கான் ஒரு படம் சூர்யாவே தயாரிக்கிறாரு. பாலா அவரை கூட்டிட்டு போய் கன்னியாகுமரி வெயில்ல பாத்தீங்கன்னா டெய்லி 4 கிலோமீட்டர் ஓடு 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 அப்படிங்கிறது, கேமரா ஆன் பண்ணிச்சுக்கிறது, ஓடு அப்படிங்கிறது. ஓடிட்டே இருக்க வேண்டியதான். கேமரால இருந்து போக்கஸ் அவுட் ஆகி போயிடும், ஃப்ரேம் அவுட் ஆகி போயிருவாங்க. ஆனாலும் ஓடிட்டே இருக்கணும். திருப்பி மூச்சு வாங்க நின்னாங்கன்னு வச்சுக்கோங்க, சீன் நல்லா இல்ல, ஓடு அப்படின்றது. இந்த மாதிரிதான் அவருடைய கேரக்டர். இதனாலதான் பிரச்சனை வந்துச்சு சூர்யாக்கும் பாலாக்கும். எதனால பிரச்சனை வந்துச்சு, நீங்க இந்த பிரச்சனையிலதான் அந்த படமே டிராப் ஆயிடுச்சு. அப்புறம் அருண் விஜய் நடிச்சாரு. அருண் விஜய் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, சும்மாவே யாரையும் விட மாட்டாரு. அதுல ஒரு மாற்றுத்திறனாளி கேரக்டர் வேற. முடியெல்லாம் செம்பட்டை அடிச்சு பல்லுகள் எல்லாம் ஒரு மாதிரி வச்சு, அது யாராவது நல்லா இருந்தாங்கன்னா பாலா மாத்திரணும், அழகா இருந்தாங்கன்னா அவருக்கு ஏத்த மாதிரி அழகா மாத்திரணும். ரொம்ப சரியான ஸ்டேட்மெண்ட் இது. நீங்க எல்லா படம் பாருங்க, நந்தாலே பாத்தீங்கன்னா சூர்யாவுக்கு ஒரு மாதிரி ஷார்ட்டா மொட்டை அடிச்ச மாதிரி முடி வச்சிருப்பாரு. பிதாமகன்ல பாத்தீங்கன்னா சூர்யா பாத்தீங்கன்னா அவர் என்ன கேரக்டர்னே சொல்ல முடியாது. அவர் கலகலன்னு பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். விக்ரம் பாத்தீங்கன்னா ஒரு வெட்டியான் கேரக்டர். அது விக்ரம் வெட்டியான் கேரக்டர் டயலாக்கே இருக்காது, முறைச்சு பாக்குறது மட்டும்தான் இருக்கும். நீங்க பாத்துப்பீங்க. நான் கடவுள் கேரக்டர், பரதேசி கேரக்டர். ஏன் நம்ம ஜிவி பிரகாஷ் அவரு செலக்ட் பண்றதே இந்த மாதிரியான கேரக்டர் வர மாதிரியான கதைகளை தான். அவர் ஒரு டார்க் சைடா தான் செலக்ட் பண்ணுவாரு, புரியுது உங்களுக்கு? அதனால அது அவர் ஸ்டைல்னு வச்சுக்கோங்க. நீங்க எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்ப சூர்யா அவர் பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, சூர்யா கிட்ட கொடுத்த ஹரியோட நடிக்கல, எடுத்து ஹரியோட ஒரு படம் பண்றதா இருந்துச்சு, அதுவும் டிராப் ஆயிடுச்சு. கௌதம் வாசுதேவன் மேனன் பண்ண வேண்டிய இந்த பாத்தீங்கன்னா துருவ நட்சத்திரமும் டிராப் ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா, முழு கதையை ஃபுல் பவுண்டட் ஸ்கிரிப்ட் சொல்லல அப்படிங்கிறதுனாலதான் டிராப் ஆயிடுச்சு. இது வளர்ந்து வர நடிகர்கள், அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ இருக்கும். வெற்றி படம் கொடுத்த இயக்குநர்கள், ஏன் நீங்க சுதா கோங்கராவோட பண்ண வேண்டிய படம் தானே புறநானூறு, அதுதானே பராசக்தியா வந்துச்சு, அது சூர்யா தான் நடிக்க வேண்டியதா இருந்துச்சு. இந்த சுதா கோங்கரா, ஹரி, கௌதம் வாசுதேவன் சொல்லப்பட்டது. மும்பைக்கு போனதுனால
சார் பல காரணங்கள் இருக்கலாம் சார். ஆனா இந்த வெற்றி படங்களை கொடுத்த இந்த இயக்குனர்களோட அடுத்தடுத்து சூர்யா வந்து தொடர்ந்து பயணிக்காம போயிட்டார். அப்படி இந்த படமும் வந்து பயணிக்காம போயிட்டார், துருவ நட்சத்திரமும். அதுக்கப்புறம் இந்த கதையை வந்து பாத்தீங்கன்னா விக்ரமன் போய் சொல்றாரு. விக்ரமன் வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி கதைகள் நடிக்கிறதுக்கு ஆசைப்படுது. ஒரு ஸ்பை த்ரில்லர் இந்த படம், ரொம்ப நல்லா இருக்கும் படம், வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பொதுவா கௌதம் வாசுதேவன் படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா வேட்டையாடு விளையாடெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுங்க, காக்க காக்க எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஸ்டைலிஷா இருக்கும் சார். அது பச்சை கிளி முத்துச்சரம்னு ஒரு படம் எடுத்திருப்பாரு, அது சரத்குமாரும் ஜோதிகாவும் நடிச்சிருப்பாங்க. அற்புதமா இருக்கும் அந்த படம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சில படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவரு இந்த விண்ணை தாண்டி வருவாய் அந்த ஃப்ளோ ரொம்ப, அதான் அவர் உள்ள இறங்கணும் அவர் முதல்ல. ஆமா, அந்த ரசிச்சு படம் எடுக்கக்கூடிய ஒரு கலைஞன் தான், அதுல மாட்டுக்கட்டே கிடையாது. விண்ணை தாண்டி வருவாயா மாதிரி ஒரு படம் கிடைக்குமா, எப்படிப்பட்ட படம், அந்த மாதிரி படம் எடுத்தவரும் என்னை நோக்கி பாயும் தோட்டான்னு ஒரு படம் எடுத்தாரு. அது அந்த ப்ரொடியூசரே நோக்கி பாஞ்சிச்சு அந்த தோட்டா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த வெந்து தணிந்தது காடுன்னு ஒண்ணு எடுத்தாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐஸ்வர்ய கணேசனுக்கு வெந்து தணிந்தது காடு அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இது மாதிரி ஒரு சிக்கல் ஒரு கட்டத்துக்கு மேல சில இயக்குனர்களுக்கு இப்படி ஆயிடுறாங்க இல்லையா? இல்ல, இதுக்கு மெயினான காரணம் என்னன்னா சார், கௌதம் வாசுதேவன் மேனனுடைய காரணம் என்ன அப்படின்னா, அவர் நல்ல இயக்குனர், ஆனா தயாரிப்பாளரா மாறுறாரு. அங்கதான் வந்து அப்படின்னா தயாரிப்பாளரா மாறும்போது என்னன்னா அந்த கடன் சுமைக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கிரியேட்டிவிட்டி இருக்குல்ல, நீங்க வந்து எந்த சுமையுமே இல்லாம அப்படியே நீங்க வீட்டுல உட்காந்துட்டு யோசிச்சு, மொட்டை மாடியில உட்காந்துட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே கேஷுவலா ஒரு காஃபி சாப்பிட்டுக்கிட்டு நீங்க யோசிச்சீங்கன்னா கூட அந்த ஒரு கதை வந்து கடகடன்னு வந்து அந்த வேலையை மட்டும் செய்யணும், அந்த வேலையை மட்டும் செய்யணும். அந்த வேலையை செய்யாம படம் எடுக்கணும், தயாரிப்பாளர் ஆகணும். நமக்கு என்ன ஒரு 10 கோடி சம்பளம் கொடுக்குறாங்க, தயாரிப்பாளர் 40 கோடி சம்பாதிப்பான் போலயே. அப்ப 10 + 40 50, ஏன் நம்மளே எடுக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்து பல பேர் தயாரிப்பாளரான இயக்குனர்கள் நான் சொல்றேன் கேளுங்க. லிங்குசாமியில இருந்து, பாலால இருந்து, மிஸ்கின்ல இருந்து, இந்த வரிசையில எல்லாருமே நம்ம சொல்லலாம். ஏன் சங்கரே வந்து எஸ் பிக்சர்ஸ் நடத்தினாரு, மூடிட்டு போயிட்டாரு. சோ இது எப்படின்னா, நடிகனா இருந்தா நடிகனா இருக்கணும் சார். விஜய் சேதுபதி எடுத்தாரு, சிம்பு எடுத்தாரு. அந்த தயாரிப்பு துறை கொஞ்சம் ரிஸ்க். அப்படிதான் நல்ல கிரியேட்டர்ஸ் என்ன ஆவாங்கன்னா, அவங்க அந்த கிரியேட்டிவிட்டி வந்து தயாரிப்பு துறைக்கு வந்து வீட்டுல உட்காந்துருப்பாங்க, ஒரு காலிங் பில் அடிக்கும், உடனே உங்க மனசுல என்ன யோசனை வரும்னா, ஒரு காதல் சீனா வரும் உங்களுக்கு. ஐயோ, எந்த கடைக்காரனா இருப்பானோ, காலிங் பெல் அடிக்கிறானே அவனா இருப்பானோ, கதவு திறக்கலாமா வேணாமா, நம்ம போய் ரூம்ல இருந்துகிட்டு ஒய்ஃப் கிட்ட போய் வீட்டுல இல்லைன்னு சொல்லலாமா, இன்னும் யாரா இருக்கும் அப்படின்னு யோசிக்கத்தானே தெரியும். அப்ப உங்க கிரியேட்டிவிட்டி போயிரும்ல. அப்படிதான் கௌதம் அது நானே செங்கல் எடுப்பேன், நானே சிமெண்ட் மிக்ஸ் பண்ணுவேன், நானே சோறு எடுப்பேன், நானே பால் காய்ச்சி நானே குடியிருப்பேங்கிற மாதிரி. அது ஒரு சிலருக்கு செட் ஆகும் சார். அந்த நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாலச்சந்தர் நிறைய சொந்த படங்கள் எடுத்து அவரே டைரக்ட் பண்ணிருக்காரு, பாரதி ராஜா பண்ணிருக்காரு, ஏன் நம்ம மணிரத்னம் பண்ணிருக்காரு. ஒரு சிலர் வந்து செட் ஆகும், அவங்க வந்து அவங்க ஒரு பேட்டர்ன்ல போய் நிர்வகிக்கிறதுக்கு தனி ஆட்கள் சக்சஸ் பண்ணிடுவாங்க. ஆனா வந்து எல்லாருக்கும் அது பொருந்தாது. அப்படிதான் கௌதம் வாசுதேவன் எல்லாம் துருவ நட்சத்திரம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் ஒருத்தர், அவர் ஒரு தயாரிப்பாளர், அவரும் இவரும் பார்ட்னர், நிறைய படங்கள் எடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா என்னை நோக்கி பாயும் தோட்டா, அப்புறம் வந்து நரகாசுரன் ஒரு படம் எடுத்து ரிலீஸே பண்ண முடியல. சோ இந்த மாதிரி நிறைய, அதுல வந்து அரவிந்த் சாமி நடிச்சிருந்தாரு. இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல தான் வந்து துருவ நட்சத்திரமும் போய் மாட்டுது. அது ஏற்கனவே என்னை நோக்கும் பாயும் தோட்டாவும் அந்த எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதனோட சேர்ந்து இவர் எடுக்கிறாரு. இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுனா அதுல கடன் ஆயிருது. நான் சொன்னேன்ல, அந்த தோட்டா வந்து ப்ரொடியூசரே நோக்கி பாஞ்சிருச்சு. அந்த ப்ரொடியூசர் இவரே இருந்தா என்ன செய்யும், அந்த தோட்டா இவர் மேல பாஞ்சிருக்கும்ல, அப்படிதான் அது நடு நெத்தியில வந்து பாஞ்சிருச்சு. சோ அதனால அந்த கடன், அந்த படத்துக்கு புண்ணியமூர்த்தி அப்புறம் பாத்தீங்கன்னா பிரேம்குமார்னு 2 பேர் ஃபைனான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு கணிசமான தொகை, ஒரு 10 கோடி ரூபாய் என்னவோ பண்ணியிருந்தாங்க. அதுல ஏதோ ஒரு அமௌண்ட் செட்டில் பண்ணாங்க, மீதி பணத்தை செட்டில் பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. அது வந்து என்ன பண்ணாங்கன்னா, துருவ நட்சத்திரத்துல பாதி பார்ட்னரா நீங்க வந்துருங்க, இதுல வர லாபத்தை வந்து நீங்க எடுத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி என்னை நோக்கி பாயும் தோட்டாவை நீங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. துருவ நட்சத்திரம் வந்தாதானே வரும் 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 ஆனா வராது. என்னத்துக்கண்ணையா ஒரு இதுல சொல்லுவார்ல, வரும் ஆனா வராது அப்படின்றவார்ல, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வரும்னு நடுவுல கோவிட் வந்துருச்சு. கோவிட் எல்லாத்தையும் தாண்டி வந்து 2023 படத்தை ரிலீஸ் பண்ணான்னு பிளான் பண்றாங்க சார். 2023 அந்த எப்படி சொல்லு புண்ணியமூர்த்தி
அவர் ஆல்ரெடி பேரே வந்து புண்ணியமூர்த்தி, பிரேம்குமார் 2 பேரும் கோர்ட்டுக்கு போய் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து கொடுத்துட்டு ரிலீஸ் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி ஸ்டே வாங்கிறார். இதுல ஆல்ரெடி இடியாப்ப சிக்கல் சார், ஏகப்பட்ட கடன், ஏகப்பட்ட சிக்கல். இது வந்து எப்படின்னா கௌதம் வாசுதேவன் மேனனுக்கு மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. இன்னைக்கு சினிமா தயாரிப்பே வந்து ரொம்ப சிக்கலா போச்சு. ஏகப்பட்ட பணத்தை வாங்கி போடுறாங்க. ஹீரோ சம்பளம் வந்து ரொம்ப பெரிய சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஒண்ணும் இல்லை சார், சும்மா நேத்திக்கு வந்த கவின் கூட 10 கோடி கொடுங்கன்னு சொன்னா ஒரு 4-5 படம் நடிச்ச கவின் 10 கோடி கேட்கிறாரு. இன்னைக்கு சிவகார்த்திகேயன் வந்து 75 கோடி கேட்கிறாரு. அதாவது அது தப்பே கிடையாது, கொடுங்க. அதுக்கேற்ற வியாபாரம் இருக்கா அப்படின்னா அங்க இல்லைங்கிறது தான் உண்மை. இப்ப நீங்க சமீபத்துல தயாரிப்பாளர்கள் எல்லாம் கூடி இதை ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு விஷயத்தை நாங்க செய்ய போறோம். சம்பளம் எதுவும் குறையாது நடிகர்களுக்கு, ஆனா ஒழுங்குபடுத்த போறோம். அது என்ன விஷயமாகும்? இதேதான் சார், இதேதான் அந்த தயாரிப்பாளர் சங்கத்துல சமீபத்துல பொதுக்குழு நடந்தது. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெவன்யூ ஷேர்ல வந்து நடிகர்கள் இனிமே நடிக்கணும், இனிமே நாங்க ரெவன்யூ ஷேர்ல தான் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன பொருள்? நல்ல விஷயம். என்ன பொருள் அப்படின்னா, நடிகரும் எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணட்டும். தயாரிப்பு துறை இன்னைக்கு ரிஸ்க் ஆயிடுச்சு. நடிகர் அவர் ஒரு சம்பளம் கேட்கிறாரு, உதாரணத்துக்கு ஒரு 100 கோடி கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ஹீரோ. அந்த படம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒரு 100 கோடி, 200 கோடி வந்து அந்த தயாரிப்பாளர் போட்டு எடுக்கிறாரு. 100 கோடி இந்த நடிகனுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னா அந்த 100 கோடி வட்டிக்கு வாங்க வேண்டாம், இந்த 100 கோடிக்கு வட்டி கட்ட வேண்டாம், இந்த 100 கோடி சென்ன கிடையாது. 100 கோடியை மட்டும் படம் எடுத்தா போதும். படத்தை ஒரு 8 மாசம் 10 மாசம் ஒரு வருஷத்துல முடிச்சிட முடியும், பெரிய படமா இருந்தாலும். அந்த ஒரு வருஷம் ப்ரொடக்ஷனுக்கு இந்த 100 கோடி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வாங்குறதுக்கு மட்டும் வட்டி கட்டினா போதும். அதெல்லாம் முடிச்சு ஒரு வியாபாரம்னு ஒண்ணு இருக்கு. இவர் பெரிய ஹீரோ தானே, இவருக்கு அதனாலதானே 100 கோடி கொடுக்குறாங்க. அப்ப இவருக்குன்னு ஒரு வியாபாரம் இருக்கிறதுனால தானே இவர் 100 கோடி கேட்கிறாரு. அதனாலதானே தயாரிப்பாளர் வந்து வராங்க. அப்போ அது இல்லைன்னு ஒரு ஸ்டேஜ் படம் முடியும் போது வந்துருது. பல நேரங்கள்ல அப்படி ஆயிடுது. பல நேரங்கள்ல தயாரிப்பாளர்கள் ரோட்டுக்கு வரதுக்கு காரணம் என்னன்னா, பெரிய பெரிய சம்பளங்கள் பெரிய பெரிய ஹீரோ கொடுக்கறதுனாலதான். அந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோ நம்பிக்கையோட இருக்காரு. அப்ப படம் முடிச்சுட்டா வியாபாரம் பண்ணலாம்ல சார். வியாபாரம் பண்ணும் போது பாத்தீங்கன்னா ஒரு 200 கோடி இவருடைய சம்பளம், அவர் ஒரு ப்ரொடக்ஷன் எல்லாம் சேர்த்து 200 கோடி 300 கோடிக்கு வியாபாரம் ஆகுது அப்படின்னு சொன்னா இவருக்கு 100 கோடி கொடுத்துட வேண்டியதான். ரெவன்யூ ஷேர்னு ஒண்ணு இருக்கும்போது தயாரிப்பாளர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 கோடி எடுத்துக்கிட்டு, இந்தாங்க நீங்க கோஆபரேட் பண்ணதுனால இன்னொரு 50 கோடி எடுத்துங்க அப்படின்னு கொடுக்க வேண்டியதான். நஷ்டம் வந்துருச்சுன்னா அந்த நஷ்டத்தை இவங்க ஏத்துக்க வேண்டியதான். அந்த மாதிரி பண்ணனா அது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க நடிகர்கள். அது மாதிரி தான் இனிமே பண்ணுவோம், இனிமே ரெவன்யூ ஷேர்ல தான் பெரிய பெரிய நடிகர்களை வச்சு நாங்க படம் எடுப்போம் அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி. ஒரு வகையில நல்லது, அது ஒரு வகையில இல்ல, எல்லா வகையிலயும் நல்லது. அது சரி. ஏன்னா வந்து ஒரு நடிகன் கேட்கிற சம்பளம் தான் இன்னைக்கு தயாரிப்பாளருக்கு அழிவா இருக்கு. இதுதான் உண்மை. நடிகன் வந்து தயாரிப்பாளரோட இணக்கமா இருந்து ஒரு 10 கோடி கொடுங்க சார், 100 கோடி சம்பளத்துல என்னுடைய செலவு மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு, போக்குவரத்து எல்லாம் இருக்கு, படத்தை முடிங்க, 90 கோடிக்கானதை நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னும் போது அது ஒத்து வந்தா எல்லாருக்குமே நல்லதுங்க. அந்த மாதிரி நடக்கல. இப்ப நான் மறுபடியும் விஷயத்துக்கு வரேன். இப்போ இந்த திரைப்படம் இந்த துருவ நட்சத்திரம் அதான் கேளுங்க. இப்ப வந்து கோர்ட்ல வந்து அவங்க ஸ்டே வாங்கியிருந்தாங்க. ரொம்ப நாள் அந்த வழக்கு நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப வந்து இப்படி சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீதிபதி வந்திருக்காரு. அந்த நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இந்த படத்துக்கு வரவு செலவு எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு தனியா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். அதாவது சேஃப் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. அந்த அக்கௌண்ட் இந்த பட தயாரிப்பு நிறுவனத்தின் பேர்ல தான் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி, இப்ப இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் மதுரை டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு 4 கோடி கொடுக்குறாரு, அது அந்த அக்கௌண்ட்டுக்கு வரணும். அதே மாதிரி கோயம்புத்தூர் ஒரு 7 கோடி கொடுக்குறாரு, அந்த அக்கௌண்ட்டுக்கு வரணும். இப்படி எல்லாத்தையுமே இந்த அக்கௌண்ட்ல தான் கொண்டு வரணும். இந்த அக்கௌண்ட்டை வந்து யாரும் ஆப்ரேட் பண்ணக்கூடாது. இதுல இருந்து நான் சம்பளம் கொடுத்தேன், டைரக்டர் சம்பளம் வாங்காம டைரக்ட் பண்ணாரு, எடிட்டர் சம்பளம் வாங்காம எடிட் பண்ணாரு, இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. மொத்த பணம் வந்து இதுல வந்து இந்த படத்து சம்பந்தப்பட்ட வரவு செலவுக்கு எல்லாமே இந்த படத்துக்கு இந்த அக்கௌண்ட் வரவு எல்லாமே இங்க வரணும். அப்படின்னும் போது அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு வக்கீல் வேற போட்டிருக்காங்க, கோர்ட்டே போட்டிருக்காங்க. இது கரெக்டா வருதா, எதுவும் வந்து எடுத்து செலவழிக்கிறாங்களான்னு பாக்குறதுக்கு. சோ அப்படி அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அதுல வர ஒரு அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு லாபம்னு ஒண்ணு நிக்கும்ல, அதுல இந்த 2.5 கோடியோ 2 கோடி 40 லட்சம் கேக்குறாங்க இந்த புண்ணிய கோடி இவங்க எல்லாம், அதை கொடுத்துருங்க, நீங்க ரிலீஸ் பண்ணிக்கங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது எப்படின்னா, உங்களால வந்து இப்ப இந்த படத்துக்கு என்ன ஆகி போச்சு பிரச்சனைனா சார், இந்த படம் வந்து எப்படி 2017 தொடங்கினது 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட பாருங்க 9 வருஷமா வந்து இந்த படம் ரிலீஸ் பண்ண முடியாம இருக்கிறதுனால இந்த படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஸ்பைக், அதாவது வந்து ஸ்பை த்ரில்லர் நல்லா இருக்கு படம்ன்றாங்க, எல்லாருமே நல்லா இருக்குங்கிறாங்க, விக்ரம்க்கு ஒரு நல்ல மார்க்கெட் இருக்கு, இந்த படம் வாங்கினவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு நம்பிக்கை போச்சு.
ஓ அவங்க இப்ப வந்து ஒரு உதாரணம் நாள் இழுக்கிறது சும்மா பேருக்கு சொல்றேன், உங்களுக்கு புரியுறதுக்காண்டி சொல்றேன். கோயம்புத்தூர் ஒரு 20 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, ஒரு 5 கோடி ரூபாய் ஆல்ரெடி படம் எடுக்கும் போதே கொடுத்துருக்காங்க அட்வான்ஸ்ங்கிற பேர்ல. இந்த 15 கோடியை கொடுத்தா படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னா, இந்த 15 கோடியை நான் கொடுத்துட்டேன்னா உனக்கு நீ படம் ரிலீஸ் பண்ணலைன்னா புரியுது அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துருச்சு, சந்தேகம் வந்துருச்சு. அதனாலதான் இப்ப என்ன சொல்றாங்கன்னா எல்லா அக்கௌண்ட்டுக்குள்ள போடுங்க, படம் ரிலீஸ் பண்றது கோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இனிமே வந்து இந்த ஃபைனான்சர் வந்து தடை கேட்காதீங்க, ஒரு ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆகட்டும்னு சொல்லி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்து ரிலீஸ் பண்ணணும். அப்படி நடுவில் வேற வழியிலையும் பணம் பெரட்டி அவருக்கு செட்டில் பண்றதுக்கு பார்க்கணும், அந்த வந்து பணம் கொடுத்தவருக்கு. அப்படிங்கிறது கோர்ட் ஆர்டர். இது ஒருவேளை இந்த வந்து ஜூன் 15க்குள்ள இதை பண்ணுங்க, பண்ண முடியலன்னா வாங்க மறுபடியும் கோர்ட்டுக்கு வாங்க, எக்ஸ்டென்ஷன் தரோன்றாங்க, காலம் நீட்டிச்சு தரோங்கிறாங்க. இதெல்லாம் என்ன எப்படி பொருள் எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த படம் வந்து ரொம்ப நாளா ரிலீஸ் ஆகாம இருக்கு, எப்படியாவது ரிலீஸ் பண்றதுக்கு எல்லாருமா உறுதுணையா இருந்து பண்ணுங்கன்றது தான் கோர்ட்டினுடைய ஆர்டரா இருக்கு. ஸோ அதுக்கு முயற்சி பண்றாங்க. மே 27 கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க. பல நேரங்கள்ல பல தடவை அந்த படம் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ண முடியாம போச்சு. இப்பயாவது வந்துடும் நம்ம நம்புவோம். வந்து அந்த தயாரிப்பாளர்ல இருந்து பணம், அதுல சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே லாபம் சம்பாதிக்கணும். நல்லா ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது பணம் கிடைச்சிடும். நீங்க ஒண்ணுமே இல்ல, மதகத ராஜான்னு ஒரு படம், விஷால் படம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தயாரிக்கப்பட்ட படம் தெரியுமா? 13 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த தயாரிப்பாளரே இறந்து போயிட்டாரு. பெரும் முயற்சி எடுத்து திருப்பூர் சுப்பிரமணியம் சாரு, இந்த ஏசிஎஸ் இருக்காருல்ல சண்முகம், அவங்க எல்லாம் வந்து பெரும் முயற்சி எடுத்து அவங்க வந்து சொந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி படம் நல்லா இருக்குங்க ரிலீஸ் பண்ணா ஓடுன்னு சொல்லி ரிலீஸ் பண்றாங்க. 13 வருஷம் கழிச்சு அது ஓடிச்சு. எப்படி அதுல ஒரு கிட்டத்தட்ட 15-20 கோடி போட்டாங்க. அது ஒரு 30 கோடி கலெக்ட் பண்ணி கொடுத்துருச்சு, எல்லாத்துக்கும் லாபத்தை கொடுத்துருச்சு. அந்த மாதிரி ஒரு மிரக்கல் நடக்கும். அப்படி இந்த படத்துக்கு நடக்கணும், நடந்தாதான் அந்த படம் தப்பிக்கும். நிச்சயமா கௌதம் வாசுதேவன் மேனன் வந்து சிறந்த ஒரு இயக்குனர். மறுபடியும் இந்த ஆட்கள்லாம் மீண்டு வந்தாச்சுன்னு சொன்னால் தமிழ் திரைப்பட உலகத்திற்கு நல்ல திரைப்படங்கள் கிடைக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கை இதை நம்பி இருக்கிறது. தொடர்ந்து பார்ப்போம் இது எப்படி வருது அப்படிங்கிறத. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.